ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கருணக்கிழங்கு வச்சு தாங்க ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் பெரிய கருணக்கிழங்கு வாங்கியிருக்கேன். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து குக்கரில் சேர்த்து 2-3 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது அதே மாதிரி கருணக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம இந்த பக்கம் குழம்பு தாளித்து விட்டுறலாம். அதுக்கு வந்து நான் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து தான் இந்த குழம்பு வைக்க போகிறேன். ஏன்னா இந்த கருணக்கிழங்குலே நிறைய சத்து இருக்குங்க. அதனால் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து குழம்பு வச்சிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம காரக்குழம்பு எது செஞ்சாலுமே நல்லெண்ணெய் வச்சு செய்யும்போது அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நம்ம நல்லெண்ணெய் வச்சு செய்யலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கேன். போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், ஒரு 2-3 பல் மட்டும் பூண்டு, ரெண்டு மிளகாய், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கணும். ஒரு 40-50% வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளி சேர்த்துட்டு யூஷுவல் எப்போவும் சொல்கிறது தான், தக்காளி சேர்த்தோன்னா கல்லுப்பு போடணும். கல்லுப்பு போட்டிங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடும். நம்ம இந்த குழம்புக்கு தேவையான உப்பு கூட இந்த இடத்துல போட்டுக்கலாம். இல்லைனாலும் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அப்புறம் கடைசியில் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். நம்மளோட சாய்ஸ் தான். இப்போ தக்காளி ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. ரொம்ப மசியணும்னு கிடையாது. ஏன்னா இது காரக்குழம்புக்கு கொஞ்சம் முழுசாக கடந்தாலுமே இது நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் வேக வச்சுருக்கேன் கருணக்கிழங்கை இந்த மாதிரி சின்ன சின்னமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். தக்காளி வெங்காயத்தோட எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம், வதக்கணும் கிடையாது, ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு தேவையான மஞ்சத்தூள் மசாலாலாம் போட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 3-4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான். வீட்டில் அரைச்ச தனி மிளகாத்தூள், அதே மாதிரி மல்லித்தூள், இதை தான் நான் சேர்த்து வைக்க போகிறேன். மல்லித்தூள் எல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து இதுக்கு தேவையான தக்காளி எவ்வளோ போட்டிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி, நம்ம கொஞ்சம் புளி, இதுக்கு வந்து ஒரு கால் புளி, உரப்பெல்லாம் கொஞ்சம் கூட இருந்தால் தான் நம்மளுக்கு இந்த கருணக்கிழங்கு குழம்பு அரிக்காமல் இருக்கும். அதனால் புளி கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்த்து வைக்கணும். அதனால் நான் புளி ஊற வச்சுருக்கேன். இந்த புளியை கரைச்சி இதில் சேர்த்துறணும். சேர்த்துட்டு 2 தடவை நம்ம கரைச்சி சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் தண்ணியாக தான் தெரியும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடிட்டோம் அப்படின்னா இந்த தண்ணி கொதித்து வற்றி வரும்போது குழம்பு நம்மளுக்கு நல்லா டேஸ்டியாக செமையாக அமைஞ்சிருங்க. கருணக்கிழங்குல ரொம்ப சத்து இருக்குங்க. நம்ம அதனால் கிழங்கு வகையிலே கருணக்கிழங்குல நிறைய சத்து இருக்குது. அதனால் அது வந்து நம்ம அடிக்கடி சேர்த்துக்கணும். வாரத்தில் சேர்க்க முடியலைன்னா கூட மாதத்துக்கு 1 தடவை 2 தடவை சாப்பிட முயற்சி பண்ணுங்கள். அந்த வரங்க நல்லா கொதிச்சு நல்லா வற்றி வந்துருச்சு. எண்ணெய் பிரித்து வந்திருக்க தெரியுதா? அவ்வளோதாங்க. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு நம்ம சைடிஷ் ஏதாவது பொரியலோ கூட்ட வச்சு நம்ம சாப்பிடலாம். நான் இன்றைக்கி வந்து இதுக்கு சைடிஷாக வெண்டைக்காய் பொரியல் தான் செய்ய போகிறேன். வெண்டைக்காயை நல்லா பிஞ்சு வெண்டைக்காயை வாங்கியிருந்தேங்க. அதை நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை வச்சு தான் நான் இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் செய்ய போகிறேன். செம்மையாக இந்த அளவுக்கு திக்கானோன்னு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. மறுநாள் இருந்தாலும் நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் முதல் நாள் செஞ்சு வச்சுட்டு மறுநாள் எங்கேயும் போகிற மாதிரி இருந்தால் கூட முதல் நாள் செஞ்சு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். மறுநாளைக்கு மீன் குழம்பு மாதிரி தான் இதுவும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு பருப்பு, வரமிளகா போட்டுக்கிறேன். கடுகு பருப்பு, வரமிளகா போட்டுட்டு வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி வெண்டைக்காய் இந்த ஷேப்பில் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வரமிளகா போட்டதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நைஸாக ஒட்டின வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து வெண்டைக்காய் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி காரக்குழம்பு செய்யும்போது நம்ம வெண்டைக்காய் பொரியல் செஞ்சோம்னா அதோட டேஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வெண்டைக்காயிலே நிறைய சத்து இருக்கும். ஒவ்வொரு காயிலையும் ஒவ்வொரு சத்து இருக்குது. ஸோ நம்மளால் எந்த காய் அந்த காய் நம்ம ஒதுக்காமல் எந்த காய் வேணாலும் நம்ம சாப்பிடலாம். வாரத்தில் ஒரு தரம் சாப்பிடும்போது எந்த காயிலையுமே எந்த இதுவுமே நம்மளுக்கு வந்து கெடுதலாகவும் அமைய போகிறதில்ல. பீட்ரூட், கேரட் உள்பட எல்லாரும் கேரட், பீட்ரூட் தான் பிடிக்காது, சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் ஆகாது அப்படிம்பாங்க. அதெல்லாம் கிடையாது. அதுலேயே ஒரு சத்து இருக்குது. அதனால் வாரத்தில் ஒரு முறை சாப்பிடும்போது நம்மளுக்கு எந்த கெடுதலுமே வராது. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். அடிக்கடி எதையுமே அளவுக்கு அதிகமாக சேர்த்தா தான் நம்மளுக்கு அது பிரச்சனை. இப்போ வந்து நல்லா வெண்டைக்காய் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் போயிடணும். போகிற அளவுக்கு நம்ம நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிட்டு கடைசியில் இதில் வந்து ஒரு 2-3